வெல்கம் டு என்ஆர்எம்ஆர்பி. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. நம்ம ஏற்கனவே பண்ண பிளான் தான் ஒரு எம்ஆர்பி இல்லை எப்படி எக்ஸாம் வைப்பாங்களோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதே மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்துச்சு. அடுத்தது வெப்சைட்லேயே வைக்க முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம திங்க் பண்ணோம். பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை, அடுத்தது நிறைய தடைகள்லாம் வந்தனால நமக்கு அதை பற்றின யோசனைகள் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்பிக்கை ஊட்டுற விதமாக நல்லபடியாக ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் எல்லாருமே நம்பிக்கையாக எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 50 மார்க்குக்கு நடக்குது. இது நாளைக்கு 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு நடக்குது. இது 1 மணி நேரம் நடக்கும் இந்த எக்ஸாம். 8 மணிக்கு யூடியூப்பில் லைவில் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். கரெக்டாக 9:15க்கு இந்த வீடியோ டிசபிள்ட் ஆகிடும். 9:15க்கு எல்லோரும் அவங்கவுங்க ஒரு பேப்பர்ஸை எடுத்துக்கிட்டு அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே நீங்கள் ஆன்சர்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1க்கு A, 2க்கு E அந்த மாதிரிலாம் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 9:15க்குள்ளே அந்த ஆன்சர் சீட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடணும். 9:15க்குள்ளே வந்தவங்களோடது மட்டும்தான் கரெக்ஷன் செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது யாரும் கோச்சிக்க வேணாம். இதை கொஞ்சம் எக்ஸாம் மாதிரி நடத்துறதுக்கு நம்ம பிளான் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் அது மாதிரி டைமை பக்காவாக நம்ம கீப்பப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வருது, அதில் என்ன அவங்க கற்றுக்க முடியும், ஸோ எக்ஸாமுக்கு போகும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி இடத்துல பதட்டங்கள் வருது, ஸோ இதிலேருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல லெசன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. நிறைய பேர் கூகுள் ஃபார்மில் பண்ணுங்கள் அப்படின்னு கூட சொன்னாங்க. அடுத்தது PDF கொஸ்டின் பேப்பர்ஸ் கூட நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க எல்லாமே எக்ஸாம் அட்டன் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அவங்க எஃபோர்ட் போடுறது அப்படிங்கிறது இருக்காது. நம்ம எப்போ வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம கொஸ்டின்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டப் தான் இருக்கும். ஸோ நமக்கு ஒரு டைம் இருக்குன்னா பஞ்சுவாலிட்டியாக எல்லோரும் அதே டைம் அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. ஸோ அதனால் யாரும் எதுவும் கோச்சிக்க வேணாம். ஸோ அதனால் இந்த டைம் பக்காவாக ஃபாலோ பண்ணி அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்கும். அதே மாதிரி இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் யார் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சப்ஜெக்ட் டெஸ்ட்டு நான் தனித்தனியாக அவங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஒரு மாடலாக ஒரு எக்ஸாம் நடந்தால் எப்படி நடக்குமோ அதன்படி நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதிலேருந்து நிறைய படிப்பினைகள் கிடைக்கும். ஸோ அதை நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. தேங்க்யூ. எல்லோரும் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.